ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்வி கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்தா செல் வச்சு ஒரு அழகான சிம்பிளாக இருக்கிற ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற கார்ட்போர்ட் ஷீட்டு ஃபுல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக ஓரிகாமி ஷீட்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் ஆயில் பேப்பர் அது கூட யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். நான் அதை அப்படியே கார்ட்போர்ட் ஷீட்லேருந்து நான் ஒட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி பிஸ்டா செல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து கலர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இப்போது ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். இதில் வந்து மேலே வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒட்டிட்டு அடிக்கணுன்னா கூட பெயிண்ட் அடிக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் அப்புறமா ரெட் கலர் அடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி வந்து நான் நீளமாக அந்த இலையோட லீஃபுக்கு இடையில வைப்போம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3 பீசஸையுமே நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். சென்டரில் வைக்கிறதுக்காக நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபோம் ஷீட்லேயே க்ரீன் கலரோ ப்ரௌன் கலரோ அந்த மாதிரி இருந்தால் கூட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்டா செல்லில் கலர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நான் ஒட்டி வைக்க போகிறேன். இந்த பிஸ்டா ஷெல்லில் வந்து எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் கலரு அப்புறமா எல்லோ கலரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட்டும் ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளார் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது பேர் வந்து கோல்டன் லீஃபு. இது வந்து கோல்டன் ட்ரீ செய்யும்போது இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கிறேன். ஃபோம் ஷீட்லேயே கட் பண்ணி ஒட்டினாலும் ஒட்டலாம். இது வந்து நான் கிளிட்டர் ஷீட்டை வந்து பேக்ரவுண்டாக வச்சுருக்கிறதுனால இந்த கோல்டன் லீஃப் போட்டால் எடுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அதையே வைக்கலான்ட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சுற்றிலுமே பார்டர் கொடுக்கறதுக்காக இந்த லேஸ் எடுத்தேன் கோல்டன் கலரில். அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 4 சைடுமே அதை நான் ஒட்டி வச்சிட போகிறேன். அப்போ தான் பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் எடுத்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் பண்ணேன். அப்புறமா கீழே அந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதையுமே கொஞ்சமாக கட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கவர் பண்ணிவிட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியே பண்ணனாலும் பண்ணலாம். இது வந்து டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த கிளாஸ் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கே தெரியும். த்ரெட்டை யூஸ் பண்ணி வாலில் ஹேங் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.